கிருஷ்ணகிரி அருகே சாமந்தமலை கிராமத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு 48வது மண்டல பூஜையொட்டி பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே சாமந்தமலை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், வழிபாடுகள் நடத்தப்பட்டு வந்தது. கும்பாபிஷேக விழாவின் 48ஆம் நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் பால்குடம் ஊர்வலம் நடந்தது. சாமந்தமலை கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் முன்பு இருந்து சாமந்தமலை ஊர் கவுண்டர்கள் முத்து, மாது ஆகியோர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், பெண்கள் ஒன்றிணைந்து பால்குடம் ஏந்தி கொண்டு மேலதாளங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். மாரியம்மன், முத்து மாரியம்மன், குண்டி மாரியம்மன், காளியம்மன், கங்கம்மா, சத்தியம்மா, தேசத்தம்மா ஆகிய கோவில்களில் சென்று வழிபாடு செய்துவிட்டு பின்னர் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் சென்றடைந்தனர். அங்கு ஸ்ரீ செல்வ விநாயகர் சாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த செல்வ விநாயகர் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். இதில் சாமந்தமலை கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.